ஹமாஸை மிரட்டி உச்ச அழுத்தங்களை வழங்கி வரும் கத்தாரும் ஹமாஸினுடைய பதில்களும். காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு நெட்டன்யாஹூ விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும், காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அரபு பழங்குடி தலைமைகள் நெட்டன்யாஹூவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பதில் அடிமிரட்டல்களும். எகிப்திலே களமிறங்கிய ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளும், 3 மாதங்களுக்கு பிறகு இழப்புகளை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும், சவுதி அரேபியாவினுடைய தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களும், கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவினுடைய 4 உறுப்பினர்களும், காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக பயணித்த குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பல்களுடைய தலைமை கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச தடைகளை விதித்த ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமரும், சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களும், தரைமட்டமாக்கப்பட்ட துருக்கியின் இராணுவ முகாமும். காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கு களமிறங்கி இருக்கக்கூடிய மனிதாபிமான கடற்படையான குளோபல் சுமுத் புளோட்டிலா கடற்படையின் தலைமை கப்பலை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குளோபல் சுமுத் புளோட்டிலாவினுடைய கப்பல்கள் தூனிசியாவினுடைய கடல் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே தலைமை கப்பலை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அதாவது ட்ரோனை பயன்படுத்தி சிறிய வெடிக்கும் சாதனம் ஒன்றை குறித்த கப்பலின் மீது வீசியுள்ளது. இந்த வெடிக்கும் சாதனம் குறித்த கப்பலிலே இருக்கக்கூடிய மின்பிறப்பாக்கியின் மீது வீழ்ந்து மின்பிறப்பாக்கி முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த தாக்குதலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அல்ல என்றும், கப்பலிலே இருக்கக்கூடிய மின்பிறப்பாக்கி வெடித்ததன் மூலமாகவே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தூனிசியாவினுடைய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த தலைமை கப்பலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கப்பலின் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பெறப்பட்ட காணொளிகள் ட்ரோன் மூலமாக வெடிக்கும் சாதனம் ஒன்று வீசப்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தூனிசியாவினுடைய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான உத்தியோகபூர்வமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என்றோ அல்லது இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. அதே நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் காசாவை நோக்கி வருகை தரக்கூடிய இந்த கப்பல்களை சிதைப்பதற்காகவும் இந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் என்றும் சில தாக்குதல்களையும் மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பல்களை கண்காணிப்பதற்காக மத்திய தரைக்கடல் வான்பரப்பில் உளவு விமானங்களை களமிறக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே நேரம் எந்த தடைகள் வந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எத்தனை தாக்குதல்களை மேற்கொண்டாலும் நாங்கள் எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை முயற்சிகளை நிறுத்தப் போவதில்லை என்றும், காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் என்றும் குளோபல் சுமுத் புளோட்டிலா நிறுவனத்தினுடைய சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தடைகளை வெளியிட்டுள்ளார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதிகளை நாங்கள் முழுமையாக நிறுத்திவிட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான ஆயுத ஒப்பந்தங்களையும் நாங்கள் முழுமையாக முறித்துக் கொண்டுள்ளோம். கிட்டத்தட்ட $325 மில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தங்களை நாங்கள் தடை செய்துள்ளோம். தற்போது நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுச் செல்லக்கூடிய, எரிபொருட்களை ஏற்றுச் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கான தடைகளை விதிக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுச் செல்லும், எரிபொருட்களை ஏற்றுச் செல்லும் எந்த ஒரு சரக்கு கப்பலாக இருந்தாலும் ஸ்பெயினினுடைய துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. மேலும் ஸ்பெயினினுடைய வான்பரப்பின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளையோ எரிபொருட்களையோ கொண்டு செல்ல முடியாது. அத்தோடு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிலேச்சத்தனமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை நாங்கள் சர்வதேசத்திற்கு கூறுகின்றோம். மேலும் காசாவுக்கு தேவையான அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு காசாவுக்கான முழுமையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலே ஸ்பெயின் நாடானது மிகவும் உறுதியாகவே இருக்கின்றது. மேலும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எங்களுடைய தூதரையும் முழுமையாக திரும்ப பெற்றுள்ளோம் என ஸ்பெயினினுடைய பிரதமர் அதிரடியான கருத்துக்களையும் வேலை திட்டங்களையும் முன்வைத்திருந்தார்.
உண்மையில் அடிமை அரபு நாடுகளை விட, அடிமை அரபு தலைவர்களை விட ஸ்பெயின் நாடானது காசா விடயத்தில் அதிகளவான அக்கறை கொண்டு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது என்பதனையும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச தடைகளையும் ஸ்பெயின் விதித்திருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக துருக்கியை போன்று ஸ்பெயின் நாடானது சர்வதேசத்தையும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றவில்லை. நாங்கள் இஸ்ரேலுடனான வர்த்தகத்தினை முழுமையாக துண்டித்து விட்டோம் என துருக்கி அறிவித்திருந்தாலும், துருக்கியினுடைய துறைமுகங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் சரக்கு கப்பல்கள் பயணிக்கின்றன. அசர்பைஜானில் இருந்து குழாய் மூலமாக வரக்கூடிய எரிபொருட்களும் எண்ணெய்களும் துருக்கியின் சேஹான் துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் தற்போது பெயர்மாற்றம் செய்திருக்கக்கூடிய துருக்கிய கப்பல்கள் தங்களுடைய தரையிறக்கும் புள்ளிகளை மாற்றி அமைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் துறைமுகங்களை நோக்கி பயணிக்கின்றன. எனவே துரோகி அர்துகானின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மத்தியில் ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் பாராட்டப்படக்கூடியவரே. அடுத்து துருக்கியிலே அர்துகானுக்கு எதிராக தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. துருக்கி எதிர்க்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் துரோகி அர்துகான் பலஸ்தீனிய தேசம் தொடர்பாகவும் பலஸ்தீனிய மக்கள் தொடர்பாகவும் விசேட அறிக்கைகளை வெளியிடுவார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அளிக்கப் போவதாகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கப் போவதாகவும் துரோகி அர்துகான் இனி வரக்கூடிய நாட்களில் வெளிப்படையான அறிக்கைகளை வெளியிடுவார். துருக்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளையும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் திசை திருப்புவதற்காகவும் துருக்கிய மக்களிடத்தில் அதிகளவான ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காகவுமே துரோகி அர்துகான் இவ்வாறான அறிவிப்புகளை இனி வரக்கூடிய நாட்களில் வெளியிடுவார். இதற்கு முன்பும் அர்துகானுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தான் அர்துகான் நடந்து கொண்டார். பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை பயன்படுத்தி வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு அதனை தன்னுடைய உள்நாட்டு அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்வதே துரோகி அர்துகானுக்கு தெரிந்த கைவந்த கலையாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு சிரியாவினுடைய ஹோம்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் பல்மிரா மற்றும் லட்டக்கியா பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்சவான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. லட்டக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பொன்றை இலக்கு வைத்தும் ஹோம்ஸ் மற்றும் பல்மிரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய இராணுவ முகாம்களை இலக்கு வைத்தும் துருக்கியினால் சிரியாவின் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் இலக்கு வைத்துமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உச்சவான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களில் பல்மிரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கியினால் அமைக்கப்பட்டு வந்த இராணுவ தளம் ஒன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோம்ஸ் பிரதேசத்திலும் துருக்கியினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் படைகளின் இராணுவ தளவாடங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது அடிமைகள் எப்போதும் சாதாரண அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும், எந்த விதமான ஆயுத பலங்களும் திறன்களும் இல்லாத அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்பதே சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொள்கையாகும். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஷோமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவிலே அதனுடைய இருப்பை ஒருங்கிணைப்பதற்கு துருக்கி முயற்சி செய்து வருகின்றது. மேலும் நாங்கள் துருக்கியை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை. துருக்கியுடனான மோதல் நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எப்போதும் குறைவாகவே இருக்கின்றன. இதற்கு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்துள்ளன. எப்போதும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் வலுவாகவே காணப்படும். அதே நேரம் நாங்கள் சிரியாவிலே எங்களுடைய ஆதிக்கத்தினை பராமரிப்போம். சிரியாவினுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பிலும் எங்களுடைய மேலாண்மையை நாங்கள் பாதுகாப்போம். சிரியாவினுடைய காற்றிலும் தரையிலும் கடலிலும் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சிரியாவினுடைய தற்போதைய அரசோடு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் எதிர்காலத்தில் சிரியாவோடு இயல்பாக்கம் ஏற்படுத்தப்பட்டாலும் அவர்களுடைய இராணுவ திறன்களை முழுமையாக முடக்கி வைப்பதற்கே இஸ்ரேல் விரும்புகின்றது. சிரியாவுடன் இயல்பாக்கத்தினை நாங்கள் மேற்கொண்டாலும் சிரியாவினுடைய ஆயுத திறன்களையும் படை பலங்களையும் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதற்கமைவாகவே சிரியாவில் எங்களுடைய காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் இதனை சிரியாவுடைய தற்போதைய அரசாங்கமும் தெளிவாக புரிந்து வைத்துள்ளது. இதற்கமைவாகவே அவர்களும் எங்களுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு விரும்புகின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஷோமர் தெரிவித்துள்ளார். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அண்ணன் நெட்டன்யாஹூ தம்பி ஜூலானி நாடைகளை கலற்றிவிட்டு அவரை ஏற்றுக்கொண்டுள்ளார். எந்தவிதமான இராணுவ திறன்களையும் கொண்டிருக்காத சிரியாவையே நெட்டன்யாஹூ விரும்புகின்றார். மேலும் இவை அனைத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டுதான் தம்பி ஜூலானி அவருடைய ஆடைகளை முழுமையாக கலற்றிவிட்டு அண்ணன் நெட்டன்யாஹுவிடம் அடிமையாக சரணடைந்துள்ளார். மேலும் இதனையே அடிமை அரபு நாடுகள் சுதந்திர சிரியா என்றும் அழைக்கின்றார்கள்.
அடுத்து நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய ஹெர்மல் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பேகா பிரதேசத்திலும் 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 4 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களினால் பென்குரியன் விமான நிலையமானது 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக முழுமையாக முடக்கப்பட்டது. மேலும் குறித்த ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிகளவான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தின் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் யமன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தின் நிலைகளை இலக்கு வைத்தும் பொதுமக்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று காலையும் யமனினுடைய சதா வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் 10க்கும் அதிகமான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படம் ஒன்றையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து 12 நாள் போரின் போது ஹைஃபா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹைஃபாவின் நெசட் என்று அழைக்கப்படும் செயில் டவர் என்கின்ற கட்டிடத்தினை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்றும் இந்த தாக்குதலினால் குறித்த அரச கட்டிடமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் ஹைஃபாவின் நெசட் சபை உறுப்பினர்கள் 23 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் 3 பேர் கால்களையும் கைகளையும் இழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களுடைய இலக்குகளையும் ஒப்புக்கொண்டுள்ளது. 12 நாள் போரின் போது குறித்த கட்டிடமானது இலக்கு வைக்கப்படவில்லை என்றும் ஈரானினுடைய தாக்குதல்கள் தோல்வியடைந்துள்ளது என்றுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்திருந்தது. இருப்பினும் தற்போது குறித்த தாக்குதல் தொடர்பான உண்மைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தின் முன்மொழிவானது ஈரானிய பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாக அமெரிக்காவினால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் முழுமையாக பார்வையிட வேண்டும் என்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை வைத்திருக்கக்கூடிய அணுசக்தி தளங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த அணுசக்தி தளங்களும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் இவை தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் ஈரான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் குறித்த முன்மொழிவிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த முன்மொழிவானது ஈரானிய பாராளுமன்றத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஈரானிய பாராளுமன்றத்தின் அதிகமானோர் கோஷங்களை எழுப்பி குறித்த முன்மொழிவுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசியும் தற்போது எகிப்திலே களமிறங்கியுள்ளார். இன்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் குரோசிக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட போகின்றன. அத்தோடு இந்த நிபந்தனைகளை ஒருபொழுதும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் நாளைய தினமே குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று மாலை வெஸ்ட் பேங்கினுடைய ஜலாஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் நேற்று காலை ஜெருசலம் பிரதேசத்திலே 2 பலஸ்தீனிய நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது மேலும் அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரப்பி ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜெருசலத்தின் பேருந்து தரிப்பிடத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இதற்கு பிறகு நாங்கள் வெஸ்ட் பேங்கினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம். வெஸ்ட் பேங்கிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் கோட்டைகளை முழுமையாக தரைமட்டமாக்குவோம். வெஸ்ட் பேங்கின் கிராமப்புறங்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக நீக்குவதற்கான உத்தரவுகளையும் நான் பிறப்பித்துள்ளேன். மேலும் வெஸ்ட் பேங்கிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே தொழில் செய்வதற்காக நுழையக்கூடிய 750 பலஸ்தீனியர்களின் நுழைவு அனுமதியையும் நான் முழுமையாக ரத்து செய்துள்ளேன். இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்கிலே அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் விரிவான தாக்குதல்களையும் நாங்கள் ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெஸ்ட் பேங்கும் பலஸ்தீனி அதிகார சபையும் வரைபடத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய யூதா சமாரியா பிரதேசங்களே வரைபடத்தில் குறிக்கப்பட வேண்டும். வெஸ்ட் பேங்கிலே ஹமாஸினுடைய கோட்டைகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்படுவதற்கான தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என ஸ்மோட்ரிச் ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார்.
அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 2 நாட்களிலே காசா சிட்டியில் இருக்கக்கூடிய 50க்கும் அதிகமான கோபுரங்களையும் அடுக்கு மாடிகளையும் நாங்கள் தரைமட்டமாக்கிவிட்டோம். இது எங்களுடைய ஆரம்பம் மாத்திரமே. காசா சிட்டி மீதான எங்களுடைய தரைவழி தாக்குதல்கள் மிக பிரம்மாண்டமான தாக்குதல்களாகவே அமையப் போகின்றன. நான் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களிடம் சொல்கின்றேன், நீங்கள் அனைவரும் இப்போதே காசா சிட்டியை விட்டு ஓடிவிடுங்கள். நான் உங்களுக்கு இதனை இறுதி எச்சரிக்கையாக வெளியிடுகின்றேன். அவசரமாக காசா சிட்டியை விட்டு ஓடிவிடுங்கள் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களாக காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் 10,000த்திற்கும் குறைவான பலஸ்தீனிய மக்களை மாத்திரமே காசா சிட்டியில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெளியேற்ற முடிந்தது. மேலும் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கு உச்சகட்ட வான்வெளி தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு ஆரம்பித்தது. இதற்கமைவாக கடந்த 3 நாட்களாக காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களையும் கோபுரங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறி விடுவார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்பார்த்தது. இருப்பினும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வெளியேறவில்லை. மேலும் இன்று காலை காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குலத்தினுடைய தலைமைகள் ஒன்றிணைந்து கோஷங்களை எழுப்பி ஊடகங்களுக்கு சில கருத்துக்களையும் வெளியிட்டு நாங்கள் ஒரு பொழுதும் காசா சிட்டியை விட்டு வெளியேறப் போவதில்லை. அவ்வாறு காசா சிட்டியை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் நாங்கள் சுவனத்திற்கு மாத்திரமே செல்வோம். நாங்கள் உறுதியானவர்கள். எப்போதும் நாங்கள் இந்த நிலத்திலே உறுதியாகவே இருப்போம். எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய வீரத்தோடு உறுதியாகவே இருப்போம். மேலும் நாங்கள் நெட்டன்யாஹுவிடம் சொல்கின்றோம், நீ உன்னுடைய இராணுவத்தினை கூட்டிக் கொண்டு காசா சிட்டியை விட்டு ஓடிவிடு. காசா சிட்டியை விட்டு ஓட வேண்டியது பலஸ்தீனிய மக்கள் அல்ல, ஆக்கிரமிப்பு இராணுவ படைகளாகும். இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை துரத்தி அடிப்போம். எங்களுடைய காசா சிட்டியில் இருந்து உங்களை நாங்கள் துரத்தி அடிப்போம். எக்காரணம் கொண்டும் நாங்கள் இந்த காசா சிட்டியை விட்டு வெளியேறப் போவதில்லை என அரபு பழங்குடி தலைமைகள் வீரியமான கருத்துக்களை ஊடகங்களிடம் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தினை முடித்து பணைய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்யுமாறு கத்தார் ஹமாஸுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தமானது இறுதி வாய்ப்பாகவே இருக்கும். இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக காசா சிட்டியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்ரேலிய ராணுவம் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவதற்கு முன்பு இந்த ஒப்பந்தத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை விடுவிக்குமாறு கத்தாரிய தரப்பினர் ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் பஸ்ஸாம் நயீம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹமாஸ் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. காசாவிலே முறையான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி முறையான பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்குவதற்கும் ஹமாஸ் முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றது. ஆனால் சரணடையக்கூடிய ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு ஹமாஸ் ஒரு பொழுதும் தயாராக இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்மொழிவானது முதல் நாளிலேயே அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வதை பற்றி பேசுகின்றது. ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பே அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்பின் வாக்குறுதியை மாத்திரம் நம்பிக்கொண்டு முதல் நாளிலேயே எங்களுக்கு அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய முடியாது. மேலும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான அரசாங்கத்தினை அமைப்பது தொடர்பாகவும் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பின் முன்மொழிவிலே பேசப்படுகின்றது. மேலும் சரணடையக்கூடிய இந்த நிபந்தனைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என யாரும் கனவு காண வேண்டாம். ஒரு முறையான ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு நாங்கள் எவ்வளவு தயார் நிலையில் இருக்கின்றோமோ அதே போன்று சரணடைதல் ஒப்பந்தத்தினை எதிர்ப்பதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் பஸ்ஸாம் நயீம் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.